பாட்டை வச்சு ஓட்டிட்டாங்க ஒரு 10-15 நாள். அது கைது இது கைது சண்டாளன்னு பாடக்கூட பாடல, வேற பாட்டு பாடுவோம். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி பாடுவோம். வர சவுண்ட் ஏத்தி கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி. மாமா சதிகாரன் கருணாநிதி கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி. சதிகாரன் கருணாநிதி அனிகாரன் கருணாநிதி. உள்ள 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 ஓட்டுங்க பாரு, நான் அடி என்ன அடிக்கிறாங்கண்ணா உள்ளங்களா. பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட கருணாநிதி கருணாநிதி. அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைத்திட்ட கருணாகன் கருணாநிதி. அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைத்திட்ட கருணாகன் கருணாநிதி. சதிகாரன் கருணாநிதி கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி. எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. எனக்கு அப்படி ஒரு ஆத்திரம், அப்படி ஒரு கோபம் வருது. என்ன செய்யறான் எனக்கு அப்படி ஒரு கோபம், அப்படி ஒரு ஆத்திரம். நேத்தியிலேருந்து எனக்கு நேத்தியும் தூங்கல, இன்னைக்கும் அவ்வளவு ஆத்திரம் வருது. எனக்கு அந்த அளவுக்கு மன உளைச்சல்ல இருக்கு. என்ன பண்ற? தேய் குளிக்க போறேன். உன் தலை எடுத்து குளிச்சிட்டு சாகு யார் வேணா? கலைஞர் பேசுறது நம்மளால கேட்டுட்டு எப்படி இருக்க முடியல. வேற என்ன இருக்கிறதுதான், என்ன பண்றது? எப்படி பொறுமையா நம்மளால போக முடியல. வேற என்ன? என்னுடைய ரத்தம் கொதிக்குதே, முடியல, என்னால முடியல. அவங்க ஏதாவது பண்ணி ஆகணும். ஒரு பண்ண வேணாம் சரி, எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்பரப்பட்டு தூங்குங்க. சீமான் வர சொல்லி இந்த பாடலை இப்போ ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காருயா. இறங்கி அடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு சீமான் நம்மளை தள்ளி விட்டார். அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. சண்டாளன்னு பாடாதீங்க, கொடுஞ்சனியன்னு பாடுங்க. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? வேற ஏதாவது வரி வேணா கேளுங்க, எழுதி அனுப்புறேன். நீ என்னோட உபதேசம் பண்ண எவன் கேக்குறான்? உதச்சாதான் கேக்குறான். வேற என்ன செய்யறது? ஏற்கனவே இருந்த பாட்டு. கடைசியா என்ன தெரியுமில்ல அவர் சொன்ன தீர்ப்பு? ஊழலை பத்தி பேசுங்க. ஏன் கருணாநிதி பத்தி பேசுங்க? ஊழலை பத்தி பேசுங்க. ஊழல் தான் நிறைய, அதனாலதான் ஏன் கருணாநிதி பத்தி பேசுறோம். ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? ஐயா மாண்புமிகு நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்கள உங்க அதனாலதான் பேசுறோம். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீலுடுவான் போல பிரிக்க முடியாது எதுவோ அரசியலிலே ஊழலும் ஐயா கருணாநிதியும் பிரிக்க முடியாது. நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன திருட்டு போயண்டா நீ ஒரு திருடன். நீ ஆடியோ வெளியிடு, யார் யாரை வச்சிருக்கா, எந்த நடிகை யாரோட போறா, அவளுக்கு 10 லட்சம் இவன் தான் வாங்கி புரோக்கர் ஏஜென்ட். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அவங்க புள்ள பொண்டாட்டி ஆத்தால சோறு போடுறவங்களுக்கு
உழைச்ச சம்பாதிக்க துப்பு கட்டு போய் ஒட்டு பறிக்க வந்திருக்க துப்பு கட்டவைய உன்னோட நானும் சேர்ந்து ஈனப்பழ பொறிச்சிட்டு மானம் கட்டவளை. மானங்கட்ட நாய். ஷீ, து. என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி பேசுறது பெரியாரு, அப்புறம் இங்க போடுறதெல்லாம் கேவலமா பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது. உட்காந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது அதெல்லாம் எதுக்கு? சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான், உன் வேலை மயிராடாது. நீதாண்டா வாடா. இவன் அடிச்சு சின்னம்னா ஒரு வருஷத்துக்கு அவ்வளவுதானே, கிளவிட்டு சொல்லி உப்பு கண்ட போடுவோம். ஏன் செல்போன் எடுத்து பாரு, உங்களை கோத்தாங்கம்மான்னு பேசுனதா இருக்கும். அதான் எடுத்தோன்னா பாரு. ஆமா, நீ வந்து ஒரு புரோக்கர் வேலை பாக்குற. அதான் சேட்ட மயிர் தானே. எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலை. இப்ப இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி எஸ்பி வருண்குமார் சார்பில் இந்த நோட்டீஸ் ஆனது அளிக்கப்பட்டிருக்கிறது. யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியல. உதயநிதி ஸ்டாலினின் தீவிர ரசிகர். நெஞ்சுக்கு நீதி படத்தை முதல் நாளிலேயே முதல் காட்சியை பார்த்துவிட்டு விறுவிறுப்பாக காரில் ஏறும் வருண்குமார் ஐபிஎஸ். செட்டப் செல்லப்பா, இந்த ஒட்டு மீசை வச்சுட்டு அலையறிய, அது ஒரு மாதிரி நமன அடிக்காது. தெரியாதா? சன் டிவில எல்லாம் வந்திருக்காரு. அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? அம்பலமான என்ன செஞ்சீங்கோ? என்ன செய்யலன்னு கேளுங்க. முன்னதாக 2010ஆம் ஆண்டு சென்னையில் படிக்கும் போது பிரியதர்ஷினி என்ற பெண்ணை காதலித்து வந்ததாகவும் மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். நகைகளை அடமானம் வைத்து காதலன் வருண்குமாருக்கு பிரியதர்ஷினி பணம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஓ, நீ ஏன் இப்படி டவால் விட்டு தெரியும் எனக்கு தெரியுது. யாருகிட்டயும் 5 10 கை நீட்டி கடன் வாங்கிட்டா அதனால இப்படி மாறு வாசல் இது பாருமா. பிரியதர்ஷினியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் 2 கிலோ தங்கம், 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் சொகுசு கார். உங்களால பேப்பர் படிக்க முடியலடா. பேப்பரை திருப்புனா போதும் மணப்பெண் தற்கொலை, காரணம் வரதட்சணை கொடுமை. அவ்வளவு வரதட்சணை கொடுக்க பிரியதர்ஷினி பெற்றோர் முன் வராத காரணத்தினால் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் அவரை திருமணம் செய்து கொள்ள மறுத்து விட்டதாக ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி குத்துற மாதிரி இருக்கு? வழக்கு பதிவு செய்யாமல் 3 மாதங்களாக போலீசார் அலைக்கழித்ததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரியதர்ஷினி வழக்கு தொடர்ந்தார். உழைச்சு சம்பாரிங்கடா, ஏன்டா ஊரங்காசுக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படுறீங்க? குமாரும் விளக்கமளிக்க நோட்டீஸ் அனுப்பியது. அப்போது ஆதாரங்களை முறைகேடாக அளித்தது வருண்குமார் தான் என தமிழக அரசு விளக்கம் அளித்தது. பொறுக்கி பய பொறுக்கி, நீ ஒரு பொறுக்கிடா. அதான் சேட்ட மயிர் தானே. எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலை. இப்ப திருச்சி எஸ்பி வருண்குமார் சார்பில் இந்த நோட்டீஸ் ஆனது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக என்ன இன்சல்ட் பண்ணா பொறுக்க முடியாது. ஓ, நீங்க பெரிய பிரிட்டிஷ் இளவரசர், உங்களை இன்சல்ட் பண்ணட்டுமா? வீல் துடைக்கிற நாய்க்கு வீராப்பு பாரு, போய் வீர தொடனாய. திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். பயங்கரமான மனித நேயமடா உங்களுக்கு. நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. அது உனக்கு என்ன மசுருக்கு அந்த பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இது என் கட்சி பிரச்சனை. சதிகாரன் கருணாநிதி இதுதான் கடைசி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். இதுல இப்ப நீ எடுக்க போற முடிவுக்கு அப்புறம் இந்த வம்சத்துக்கே நீதாம்மா குலதெய்வம். உனக்கு அந்த திமுகவை கலைஞர் எல்லாம் தப்பா பேச தவிர வேற எதுவும் அரசியல தெரியாதாடா? ஏங்க தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா?